பெஞ்சல் புயல் தொடர்பான இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி. 10 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்கள் குறித்த முக்கிய செய்தி வெளிவந்திருக்கிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். 10 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், கூடுதல் தகவல்களை எதிர்பார்க்கிறோம். மோகன்ராஜ், தமிழகத்தில் தற்போது இந்த பெஞ்சால் புயல் என்பது கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அடுத்த 3-4 மணி நேரத்தில் இந்த புயல் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இது கரையை கடக்கும் போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிக கனமழை இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழை இருக்கும் என்பதனையும் வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இதுல சற்று ஆறுதலான விஷயம் என்பது சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியான திருவள்ளூர் ஆகிய இந்த 2 மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிக கனமழையிலிருந்து தற்போது சற்று பின்வாங்கி மிக கனமழை பெய்யும் என்ற ஒரு விவரத்தை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை இல்லையா என்றால் இருக்கிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய இந்த 10 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் கரையை கடக்கும் போது இந்த மாவட்டங்களுக்கு கூடுதலாக மழை, அதிக கனமழை மற்றும் இந்த தரைக்காற்றினுடைய வேகமும் அந்த பகுதியில் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் ரெட் அலர்ட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டாலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது இந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை போல கிருஷ்ணகிரி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, சேலம், நாமக்கல் ஆகிய இந்த 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு, கரூர் ஆகிய இந்த 2 மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட், அதாவது கனமழைக்கான ஒரு எச்சரிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலவரம் என்பது 10 மணி வரை இதே போன்ற ஒரு நிலவரத்தில் தான் இந்த மாவட்டங்கள் இருக்கும். அதாவது ரெட் அலர்ட் எச்சரிக்கை பொறுத்தவரை 10 மாவட்டங்கள் செங்கல்பட்டு தொடங்கி காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்கள். புதுவையிலும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு சென்னை, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, சேலம், நாமக்கல் ஆகிய இந்த மாவட்டங்கள்ல மிக கனமழையும் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. மெல்ல மெல்ல இந்த பெஞ்சால் புயல் கரையை கடந்த பிறகுதான் முழுமையாக இந்த நிலவரம் என்பது சீராகும். ஏற்கனவே தனியார் வானிலை ஆர்வலர்களும் கணித்திருக்கக்கூடிய கணிப்பு என்பது அது செய்யூர் பகுதியில் அதிக அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும், மாமல்லபுரம் செய்யூருக்கு இடையேதான் கரையை கடக்கும் என்று தனியார் வானிலை ஆர்வலர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இது எந்த இடத்துல கரையை கடக்க போகிறது என்பது தற்போதைய ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. மோகன்ராஜ், 10 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். அது மட்டும் இல்ல, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அதி கனமழை பெய்யும். தகவல்களுக்கு நன்றி சிவா.